ராமநாதபுரம் காட்டூர் அணையில் தந்தை மாரடைப்பால் இறந்த நிலையில் ஆர்த்தி என்ற மாணவி பள்ளிக்கு சென்று 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதினார். மாணவி திரும்பி வரும் வரையில் அவரது தந்தையின் உடல் வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. தேர்வு எழுதிவிட்டு மாணவி திரும்பியதும் அவரை தாயார் மற்றும் உறவினர்கள் கட்டிப்பிடித்து கதறி அழுதனர். தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருச்சி திருவெரும்பூரில் பள்ளி ஒன்றின் மாணவ மாணவிகள் ஓட் 100% என்ற வடிவில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பின்னர் பதாகைகளை ஏந்தியபடி திருவெரும்பூர் கடைவீதி வழியாக ஊர்வலம் சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் பவானிசாகரில் உள்ள அரசு விடுதிகளில் தங்கி படிக்கும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கோபி எம்எல்ஏ KA செங்கோட்டையன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திண்டுக்கல் அருகே தர்மத்துப்பட்டியில் முறைகேடு குற்றச்சாட்டில் தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்ட ஊராட்சி செயலாளரை வட்டார வளர்ச்சி அலுவலர் மீண்டும் பணி அமர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர் மற்றும் 9 கவுன்சிலர்கள் பதவி விலகல் கடிதம் அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதல் முறையாக திருநங்கை ஒருவர் உதவி ஆய்வாளராக பொறுப்பேற்றார். இதற்கு முன் திருப்பத்தூரில் பணியாற்றி வந்த சிவன்யா பணிமாற்றத்தின் பேரில் மூங்கில்துறைப்பட்டு காவல் நிலையத்தில் பொறுப்பேற்றார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 15 பேரில் 14 பேரை வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இலங்கை கடற்படையினர் தாக்கியதில் காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்படும் மீனவர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கருத்தரங்கங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகளின் போது மது விநியோகிக்க பொதுமக்கள் பார்வைப்படாத தனி இடத்தை ஒதுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது விநியோகத்திற்கு சிறப்பு உரிமம் வழங்குவது தொடர்பான அரசாணையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு மார்ச் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வரும் IPL தொடர் CSK கேப்டன் தோனியின் கடைசி சீசனாக இருக்கும் என உறுதியாக கூற முடியாது என முன்னாள் கிரிக்கெட் வீரர் பத்ரிநாத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், எந்த சென்னை அணி வெற்றி பெற முடியாது என பலர் கூறினார்களோ அந்த அணியை வைத்து கடந்த முறை தோனி கோப்பையை வென்றதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்ளும் காலம் பயணிகளின் வசதிக்காக 30 நாட்களில் இருந்து 60 நாட்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தொலைதூரம் பயணம் மேற்கொள்வோர் தங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு இணையதளம் மற்றும் மொபைல் செயலி மூலம் முன்பதிவு செய்து பயணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளின் உறவினர்களுக்கான காத்திருப்பு அறை நுழைவாயில் பூட்டியிருந்ததைக் கண்டு மருத்துவர்களை கடிந்து கொண்ட ஆட்சியர், அந்த அறையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த நோயாளிகளின் பழைய படுக்கைகளை உடனே அகற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்து சென்றார். எங்க உட்கார்வார்? நீங்க சும்மா வெயிட்டிங் செட்னு கட்டி வச்சுட்டு அத்தனை உங்க வேண்டாததையும் நீங்க தேவையில்லாத பொருளை கொண்டு வந்திருக்கவே கூடாது. When you know that you have 700 cards to be added, why do you bring all the old cards here? காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் அருகில் இயங்கி வரும் டாஸ்மாகின் எலைட் மதுபான கடையில் காலாவதியான பீர் விற்பனை செய்யப்படுவதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டினர். காலாவதியான பீர் குறித்து கேள்வி எழுப்பினார். அங்குள்ள ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். எக்ஸ்பைரி டேட் ஆனதை கொடுக்குறீங்களே, கொஞ்சமாவது எத்தனை பாட்டில் தெரியுமா வந்துருக்குது? நீங்க சேல்ஸ் பண்றதுக்காக எக்ஸ்பைரி டேட் ஆனது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா வருது. அது எப்படிங்க நீங்க எப்படிங்க பார்க்காம எப்படிங்க பழைய சரக்கா விற்கிறீங்க? அப்பனா எக்ஸ்பைரி டேட் ஆனதை 1ஆம் மாசம் முடிஞ்சதை போய் கொடுத்து வச்சுக்கிறீங்களா? என்ன நியாயமா அது?
பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் சார்பில் நடைபெறவுள்ள முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் 20 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. விழா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு, விளம்பரம், வெளிநாட்டு முக்கிய பிரமுகர்களை வரவேற்று உபசரிப்பது, ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை இக்குழுவினர் மேற்கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே இன்ஸ்டாகிராமில் பதிவேற்ற வீடியோ எடுக்க சென்ற இளைஞர் ஒருவர் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்தார். தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த கிரண்ராஜ் தனது நண்பர்களுடன் எர்ணாவூர் குப்பம் கடற்கரையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். குப்பத்து ஆட்கள் விரட்டியதால் இளைஞர்கள் ஓட்டம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதில் செயல்படாமல் இருக்கும் எண்ணூர் அனல்மின் நிலைய சுடுதண்ணீர் குழாய் தொட்டியில் மூழ்கி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் காணாமல் போன 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 154 செல்போன்களை மீட்ட போலீசார் அவற்றை உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். செல்போன் காணாமல் போனதாக பறிகொடுத்தவர் கொடுத்த புகாரின் பேரில் IMEI எண்ணை வைத்து வேறொரு சிம் கார்டை பயன்படுத்திய போது அந்த செல்போன் இருக்கும் இடத்தை கண்டறிந்த போலீசார் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த 10 தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து அனல் பறந்து வருகிறது. இந்நிலையில் புளியரை, பூலாங்குடியிருப்பு, கட்டளை குடியிருப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு சுமார் 8 மணி அளவில் திடீரென கனமழை பெய்தது. நெல்லை மாவட்டம் பள்ளியூரில் பாத்திமா பேராலயத்தில் இருந்து கள்ளிக்குளம் பரிசுத்த பனிமயமாத ஆலயம் வரையிலான 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிறிஸ்தவர்களின் தவக்கால பவனி நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் பங்கேற்று பக்தி பாடல்களை பாடியபடி சென்றனர். ஊசி மருந்து செலுத்தி தர்பூசணி பழுக்க வைக்கப்படுவதாகவும், அப்படி செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட தர்பூசணியை சாப்பிட்டு தமக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 1196 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய அவர், சுற்றுலா தலங்களில் கலப்படம் மற்றும் காலாவதியான குளிர்பானங்கள் விற்கப்படுவதை தடுக்க உணவு பாதுகாப்புத் துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் நகராட்சி, 8 பேரூராட்சிகள், 4 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 523 ஊராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் அக்டோபர் மாதத்துக்குள் நிறைவடையும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்தார். 1105 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளை ஆய்வு செய்த பின் எடப்பாடியில் பேட்டியளித்த அவர், குறிப்பிட்ட பகுதிகளுக்கு டிசம்பர் மாதத்திற்குள் காவிரி குடிநீர் கொண்டு செல்லப்படும் என்றார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பழைய ரயில் பாலம் அருகே 535 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் பாலத்தின் மின்கம்பங்கள் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ராட்சத கிரேன் உதவியுடன் ரயில்வே கட்டுமான ஊழியர்கள் அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் ஓரிரு மாதங்களில் பணிகள் முடிவடைந்து புதிய பாலத்தில் ரயில் சேவை தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்கமுலாம் பூசிய நகைகளை அடமானம் வைத்து ஏமாற்றும் மாஃபியா கும்பல் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அடமானக்கடை உரிமையாளர்கள் தமிழக டிஜிபியிடம் மனு அளித்தனர். இந்த கும்பலால் அடமானம் வைக்கப்படும் நகையை உரசி பார்த்தாலோ, கேரட் மீட்டரில் வைத்து பார்த்தாலோ அசல் நகை போலவே தெரியும் வகையில் புதிய தொழில்நுட்பம் மூலம் ஏமாற்றி வருவதாக புகாரில் கூறியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் +1, +2 பொதுத் தேர்வுகளில் தனியார் பள்ளி மாணவர்கள் காப்பியடிக்க உதவியதாக புகாரில் 9 முதன்மை கண்காணிப்பாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம், திண்டிவனம், செஞ்சி உள்ளிட்ட இடங்களில் உள்ள பள்ளிகளில் 100% தேர்ச்சிக்காக மாணவர்கள் காப்பியடிக்க பள்ளி நிர்வாகத்தினர் உதவியதையும், அதற்கு தேர்வு பணியில் இருந்தவர்கள் சாதகமாக செயல்பட்டதையும் மாவட்ட கல்வி அதிகாரிகள் விசாரணையில் கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தனர். கொல்லம் எக்ஸ்பிரஸ் உளுந்தூர்பேட்டையிலும், திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் குத்தாலத்திலும் நின்று செல்லும் என்று அறிவித்துள்ள ரயில்வே வாரியம், எப்போது முதல் ரயில்கள் நின்று செல்லும் என தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சென்னையில் நேற்று சந்தித்து தாங்கள் கோரிக்கை விடுத்ததாக பாஜகவினர் தெரிவித்தனர். வாக்கு எண்ணும் மையத்தை மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு பதிலாக வேறு இடத்தில் அமைக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்றம் அதுகுறித்து மார்ச் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. கல்லூரி வளாகத்தை தேர்தல் பணிக்கு பயன்படுத்துவதற்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை பரிந்துரைப்படியே இடம் தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது.
அரசு மதுபான கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் செப்டம்பர் மாதத்துக்குள் தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் என மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி கூறினார். ஈரோடு வஉசி பூங்கா, கனி மார்க்கெட், சோலார் புறநகர் பேருந்து நிலைய பகுதிகளில் நடைபெறும் உள்கட்டமைப்பு பணிகளை ஆய்வு செய்த பின்னர் பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார்.